கோட் படத்தில் விஜயகாந்த் போல் மற்றும் ஒரு நடிகர் கமுக்கமாக காய் நகர்த்தும் வெங்கட் பிரபு. ஒருவர் நிற்காமல் நதி போல ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஏற்ப விஜய் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து ஆட்ட நாயகனாக ஜொலித்து கொண்டு வருகிறார். இந்த வெற்றியை அரசியலிலும் நட வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி மூலம் வர இருக்கிறார். ஆனால் 2 வருடங்கள் இருப்பதால் அதற்குள் 2 படங்களை நடித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த வகையில் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் நடித்து வருகிறார். விஜயுடன் சேர்ந்து முக்கியமான காட்சியில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் கேமியோ ரோலில் வருகிறார். அதாவது ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தி விஜயகாந்துக்கு சிறப்பு தோற்றம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி மொத்த டீமும் பிரேமலதா விஜயகாந்திடம் பெர்மிஷன் கேட்டு அதன்படி செயல்படுத்தி வருகிறார்கள். இதற்கு காரணம் விஜய்க்கு செந்தூரபாண்டி படத்துக்கு பின் தான் தொடர் வாய்ப்புகளும் வெற்றியும் குவிந்தது. அந்த நன்றி கடனை தீர்க்கும் வகையில் பல வருடங்கள் கழித்து மறுபடியும் விஜயகாந்துடன் விஜய் திரையில் பார்த்தால் மக்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவார்கள். அதனால் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை யோசித்து வெங்கட் பிரபு செய்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இன்னொரு மறைந்த நடிகர் ஏஐ டெக்னாலஜி மூலம் வெங்கட் பிரபு கொண்டு வரப்போகிறாராம். அந்த நடிகர் வேறு யாரும் இல்லை, மறைந்த சின்ன கலைவாணர் விவேக் தான். இவர் விஜய், பிரசாந்த் மற்றும் பிரபுதேவா போன்ற 3 பேருக்கும் மிக நெருங்கிய நண்பராக இருக்கிறார்கள். அந்த வகையில் இவர்களுடன் சேர்ந்து மறுபடியும் விவேக்கை கொண்டு வரும் வகையில் 3 காட்சிகளிலும் இடம்பெறப் போகிறார். அதற்கான வேளையில் தான் வெங்கட் பிரபு கமுக்கமாக பார்த்து வருகிறார். ஏற்கனவே கோட் படத்தில் ஏகப்பட்ட முன்னணி நடிகர்கள் மற்றும் நடிகைகள் இணைந்து கலக்கி கொண்டு வருகிறார்கள். தற்போது விஜயகாந்த் மற்றும் விவேக் இவர்கள் இருவருமே மக்களுக்கு மிகவும் பிடித்தமான கலைஞர்கள். அந்த வகையில் இவர்களை வைத்து வெங்கட் பிரபு கோட் படத்தில் தரமான சம்பவத்தை செய்து அசத்தப் போகிறார்.